எட்டயாபுரம் பாரதியார் பிறந்த வீட்டில் அமைந்துள்ள பகுதி நேர நூலகம் MP தருண் விஜய் வருகையால் அவசரமாக திறக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி மகாகவி பாரதியின் 133வது பிறந்த தின விழா எட்டயபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. அப்போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் சண்முகநாதன் பகுதி நேர நூலகத்தை திறந்து வைத்தார். சுற்றுலா பயணிகளுக்காக பாரதியார் எழுதிய கவிதை, கட்டுரை உட்பட பல்வேறு நூல்கள் நூலகத்தில் உள்ளன. ஆனால் திறப்பு விழா முடிந்த மறுநாளே நூலகத்தில் உள்ள புத்தகங்களை நூலகர்கள் எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் பாரதிய ஜனதா MP தருண் விஜய் திங்களன்று பாரதியார் இல்லத்திற்கு வருகை புரிந்தார். அவரது வருகையை முன்னிட்டு நூலகத்தில் ஊழியர்கள் அவசரமாக புத்தகங்களை அடுக்கியது சமூக ஆர்வலர்களிடம் வருத்தத்தை ஏற்படுத்தியது. எட்டயபுரத்தில் உள்ள மகாகவி பாரதியின் இல்லத்தில் நம்முடைய தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எழுத்தாளர்கள், பள்ளி மாணவர்கள், பல்வேறு அறிஞர்கள்லாம் வரக்கூடிய இடமாகும். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பகுதி நேர நூலகம் நேற்று வரை செயல்படாமல் இருக்குது, வருத்தத்துக்குரியது. இன்றைய தினம் அதை செயல்பட வச்சிருக்கார்கள். தொடர்ந்து இந்த நூலகத்துறை, தொடர்ந்து இந்த பகுதி நேர நூலகம் இந்த அவருடைய இல்லத்திலே செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பாரதியின் பெருமைகளை வட மாநிலத்தவர் அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகின்றனர். ஒரு சிறிய அளவு கூட தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் காட்டுவதில்லை என்றும் சுதந்திர போராட்ட தியாகிகள் வருத்தப்பட்டனர்.